மாஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தா பிரபஞ்சத்துக்கும் பிரம்மரிஷி விஜயா அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம பாவதார் பாப்பாச்சி அறக்கட்டளை சார்ந்த அனைத்து ஆசான்மார்கள், அனைத்து மூத்த ஆசான்மார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் பணிவன்புடன் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. செக்ஷன் ஆரம்பிக்கலாம். மாஸ்டர்ஸ், நம்ம இப்ப இன்னைக்கு ரெண்டாவதா பார்க்க போறோம். ரெண்டாவது நாள் செக்ஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ், டாக்டர் பிரைன் வைஸ் எழுதின புக்கு. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா மியாமில ஒரு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அவங்க ஒரு கேத்ரின் அப்படிங்கிற ஒரு விமன் அவங்கள மீட் பண்ணாங்க, அவங்களோட பேஷண்டா மீட் பண்ணாங்க. இவர் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர். ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய விதமான ட்ரீட். அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா நிறைய பயத்தோட வந்தாங்க. நம்ம இது எல்லாமே நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு சில பயம் இருக்கு, வித்தியாசமா இருக்கும். அப்ப நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம சின்ன வயசுல இருந்து வந்திருக்காது, இந்த பிறவியில கூட வந்திருக்காது. ஏன்னா அதுக்கான சூழ்நிலை இருந்திருக்காது. இந்த பிறவியில கூட நம்ம நல்ல ஒரு ஃபேமிலி கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அந்த பயம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும், நம்மள அறியாம. ஓகே, எனக்கு கூட இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்குது. அது அவ்வளவு சீக்கிரம் அதை போகாது. எனக்கு பாத்தீங்கன்னா டூ வீலர், நான் குளத்துக்கு டூ வீலர்லாம் கத்துக்கிட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன். காலேஜ் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை போவேன் நான். எப்படின்னா நல்லா ஓட்ட தெரியும், பயம் ஆட்டோமேட்டிக்கா பயம் வரும் எனக்கு. அந்த பயத்தாலே பாதி வண்டி எடுக்கிறது இல்லை. இன்னும் கூட அந்த பயம் எனக்கு போகல. ஏன் அப்படின்னா காலேஜ் ஜாபை ரிசைன் பண்ற மாதிரி ஆயிட்டு, ஹெல்த் இஷ்யூ இல்ல. மேபி தொடர்ந்து போயிட்டே இருந்திருந்தேன்னா ஓரளவுக்கு செட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதை அப்படியே விட்டு விட்டு என்ன ஆகுதுன்னா வண்டி என்ன செய்யறதுல எவ்வளவு கொஞ்சம் உள்ள பக்கத்துலதான் எடுப்பேன் நான். வெளியில எல்லாம் இழக்க இப்போ கூட அந்த பயம் இருக்கு. என்னன்னு தெரியல, அந்த வெஹிக்கிள் பயம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துடும். நான் அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம மெடிடேஷன் பண்ணி நிறைய பயம் போயிருக்கு. ஆனாலும் அந்த பயம் ஃபுல்லா போகல. ஏன் அப்படின்னா நீங்க நம்ம சொல்ற மாதிரி மேபி அந்த இதை ரீகால் பண்ண பிறகுதான் போகுமா, இல்லை இன்னும் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பயம் வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ நீங்க நம்ம இதை பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட நம்ம கேத்ரின் பாத்தீங்க அப்படின்னா அவளுக்கு என்ன ஆகுது, இந்த வாட்டர் பார்த்தாலே பயம். ஏன் அப்படின்னா அவன் நிறைய பிறவில என்ன செஞ்சிருக்கிறா, அந்த தண்ணியிலால ஒரு இதுல மூழ்கி செத்துருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அவங்க இறப்பு எப்படி இருந்துச்சு, அந்த தண்ணியிலேயே மூழ்கி, அது உப்பு தண்ணியில மூழ்கி அப்படி இறந்துருக்கிறா மூச்சு முட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் அவளுக்கு அங்கிருந்து கடத்தப்பட்டிருக்கு, நிறைய பிறவில இருந்து கடத்தப்பட்டிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா டைம் ஆகுது நம்மளுக்குமே. அப்படின்னா சில பேருக்கு அந்த பயம், சில பேருக்கு டக்கு, நம்ம சில பயம் டக்குன்னு போயிடும் நம்மளுக்கு. அது நிறைய இதுல இருந்து நம்மளுக்கு கடத்தப்பட்டிருக்கிறதுனால. ஆனா நம்மளுக்கு என்ன அப்படின்னா கண்டிப்பா பயம் அப்படின்னா we have to face that பயத்தை ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் பயம் போகும். ஸோ அப்போ நான் இந்த டூ வீலர் அப்படிங்கும்போது எனக்கே புரியும். நான் அதுல இருந்து நான் டிராவல் பண்ணி அது நிறைய அந்த பயத்தை போக்குனாதான் எனக்கு அந்த பயம் போகும். அது மட்டும் இல்ல, நான் நிறைய மெடிடேஷன் பண்ணணும், நிறைய விஷயத்த நான் யோசிச்சு என்னை நான் சரி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் போகும். ஆனா டைம் எடுத்துக்குது. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு பிறவில எனக்கு அது வந்திருக்கு. அது எனக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும் போதே எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வரும் எனக்கு. மத்த பயம்லாம் கிட்டத்தட்ட சொல்லல, நிறைய நம்மளுக்கு போயிடுச்சு. அறியாமையில தான் நம்மளுக்கு பயம் வருது, பற்றுதல்னால தான் பயம் வருது. சில விஷயம் நம்மளுக்கு புரியாததுனால நம்மளுக்கு பயம். சில புடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படியே நம்ம அது இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த பயம் வருது. நம்மளை விட்டு போயிருமோ அப்படிங்கிற மாதிரி. ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை நம்மளுடைய ரிலேட்டிவோ, நம்மளுக்கு பிடிச்ச அன்பானவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாது, நமக்குள்ளதான் இருக்கணும் தான் பிடிச்சு பிடிச்சு வச்சுட்டு பெரிய பிரச்சனையே வருது நம்மளுக்கு. சோ என் மாமியார் மருமக ப்ராப்ளம் வர்றதே அதுதான். நல்லதானே, ஒரு நடுவுல ஒருத்தரை பிடிச்சி வச்சுட்டு 2 பேர் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீதான் நீ எனக்கு வேணும் எனக்கு வேணும். அப்போ அந்த பொசசிவ்னஸாலதான், அந்த பற்றுதலாலதான் அவ்வளோ பயம் வருது. ஏன்னா நம்மளை விட்டு போயிடுவானோ, நம்மளை விட்டு போயிருவாங்களோன்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் நம்ம தாண்டி வரணும். இது நம்மளுக்கு இது நார்மலா உள்ள பயம், பற்றுதலால. சில பயங்கள் நான் அப்ப சொன்ன பிறவி கடந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, ஜென்மமா நம்மளுக்கு கடத்தப்படுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பயம் நம்மளை விட்டு போகுது. அதுக்குதான் இந்த பொண்ணு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம ஜஸ்ட் இதை ஒரு ஸ்டோரியாகவோ அல்லது ஒரு இதையோ புக்காவோ ஏதோ காதுல வாங்கிட்டு அந்த காதுல வாங்கிட்டு இன்னொரு காதுல விட்டுறக்கூடாது. என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு அதுல அழகா அனலைஸ் பண்ணலாம். இந்த டாக்டர் எப்படி, இந்த பொண்ணு எப்படி, அவங்க எப்படி மீட் பண்றாங்க, அவங்க மீட் பண்றதுக்கு என்ன நடந்துச்சு, ப்ரீவியஸ் பர்த்ல அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்குள்ள கனெக்ஷன் எப்படி இருக்கு. சோ அந்த மாதிரி அந்த காலத்தை அவ ரீகால் பண்ணும்போது அந்த காலகட்டம்ல எப்படி இருந்தது, நம்ம எதுக்காக அதெல்லாம் ரீட் பண்றோம், அந்த காலகட்டம் எப்படி, அந்த வாழ்க்கை மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க,
அந்த ட்ரெஸ் அவங்க எப்படி ட்ரெஸ் வேர் பண்ணாங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் தெரியாது. நம்ம படிச்சிருக்கோம் இல்லைன்னா கூட அதை ரீகால் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் கொஞ்சம் காதுல கொடுத்து வாங்கிக்கலாம். நிறைய என்னெல்லாம் நடந்தது, எப்படி போகுது வாழ்க்கை, அந்த அந்த வாழ்க்கையில இருந்து அந்த பொண்ணு என்ன கத்துக்கிட்டா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த பயம் எப்படி அவளுக்கு வந்தது, யாரால வந்தது, எந்த சுச்சுவேஷன் அது கிரியேட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஈஸியா நம்ம வந்து லைஃப்ல எல்லாத்தையும் விட்டு வெளியில வரலாம். அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க மாஸ்டர்ஸ். நான் என்னையே தான் சொல்றேன். நம்ம இவ்வளவு தூரம் கிளாஸ் எடுத்தாலும் நிறைய புக்கு படிச்சாலும் அந்த பயம் எல்லாம் உடனே போகிறது இல்லை. ஆனா நான் வந்து டெய்லி இது பண்ணும்போது இப்ப பையன் கூட வந்து டூ வீலர்ல டிராவல் பண்ணும்போது கூட எனக்கு அந்த பயம்லாம் உண்டு. ஆனா அதை வந்து தாண்டி இப்ப என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பா ஐ ஹாவ் டு என்ஜாய்ன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி நான் என்ஜாய். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நான் அந்த பயத்தை விட்டுட்டு நான் வண்டி என்னோட வண்டியை நான் வந்து ஓட்டணும். எல்லா இதுவும் இருக்கு வீட்டுல, கார் இருந்தா கூட அந்த பயம் இருக்கிறதுனால ஓட்ட முடிய மாட்டேங்குது. அப்ப என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஃபீல் ஆகும். அந்த நம்மளுடைய சந்தோஷம் வந்து இந்த பயத்தால போகுது அப்படிங்கிறது. ஆனா கண்டிப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிராக்டிஸ் பண்ணா அந்த பயத்துல இருந்து கூட நம்ம என்ன செய்யலாம், வெளியில வரலாம். அதுக்காகத்தான் நம்ம இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு ஆன்மா அப்படின்னா அது வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும், அதோட இது போயிட்டே இருக்குமே தவிர ஸ்டாப் ஆகாது. நம்ம என்ஜாய் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஒரு ஜஸ்ட் ஒரு அனுபவத்துக்கு தான் வந்திருக்கோம். வெவ்வேறு சூழ்நிலையில, வெவ்வேறு காலகட்டத்துல, வெவ்வேறு நாட்டுல நம்ம பிறக்கிறோம். சோ வெவ்வேறு ஃபேமிலி இருந்து, ஆனா அந்த அந்த ஃபேமிலிக்குள்ளேயும் நம்ம நம்ம கூட வராங்க பாத்தீங்களா, அந்த நம்ம மக்கள். சோ அவங்க நம்ம எப்படி வராங்க, அந்த கர்மா வந்து நம்ம முடிக்கல, அந்த முடிக்கல, அதோடைய பாண்டிங் முடியலைன்னா அடுத்தடுத்து ரிப்பீட்டா நமக்கு வந்து பிறப்பாங்க. சோ நம்மளை கோபப்படுத்துவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க. எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றது, தொடர்தான். சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் சொல்ற மாதிரி தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குமே தவிர அது வந்து என்ன செய்யாது, ஸ்டாப் ஆகாது. அப்ப நம்ம என்ன லெசனை கத்துக்கணும் அப்படிதான் நான் நினைக்கணுமே தவிர ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அவங்க மேல கஷ்டப்படுறது, யார் மேலே கோவப்படுறதோ அது எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ சினிமாலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படத்துலன்னு அவங்களுக்கே போர் அடிக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரே அந்த மாதிரி ஹீரோவே நடிச்சிட்டு இருந்தா போர் அடிக்கும். ஒரு படத்துல கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு வில்லனா நடிப்பாங்க, இல்ல இன்னும் கேரக்டர் ரோல் எடுத்து நடிப்பாங்க. சோ அதுலயே ஹீரோவே நடிச்சாலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடிப்பாங்க ரைட்டா. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆன்மாவும் என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு போர் அடிக்கல. எப்பவுமே சந்தோஷமான வாழ்க்கையவே இருந்தா எப்படி மாஸ்டர்ஸ் நம்ம கத்துக்கிறது. கொஞ்சம் துக்கம் நிறைய வந்து விஷயங்கள் கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு வந்து அந்த அனுபவம் எல்லாம் கிடைக்கும். அதுக்காக நம்ம தான் விருப்பப்பட்டு அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு இந்த பிறவிக்கு வரமே தவிர அப்ப வந்து போட்டுட்டு நம்ம மத்தவங்களை பார்த்துட்டு அவங்களாம் நல்லா இருக்காங்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம், அந்த ஆன்மாவுக்கு தேவைப்படுது. ஒரு 4 பிறவிகள் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும், ஹாப்பியான மேரிட் லைஃப் இருந்திருக்கும், ஹாப்பியான இது இருந்திருக்கும். சில இடத்துல மேரிட் லைஃப் இதா இருக்காது, சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. சில இதுல வந்து நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலா நல்ல ஹாப்பியா இருந்திருக்கும், சில இதுல வந்து எக்கனாமிக்கலா இருக்காது. ஏன்னா நமக்கு கத்துக்கிறதுக்காக. அப்ப அந்த பிறகுல இருக்கும்போது ஆசைப்பட்டிருப்போம், ஓகே இப்படிதான் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். பணக்காரனா இருக்க ஆசைப்பட்டிருப்போம், ஏழையா இருக்க ஆசைப்பட்டிருப்போம், லேடியா சரி ஆணா பெண்ணா, எப்படி அழகாக அழகற்றது ஒவ்வொரு எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம், சும்மா கிடையாது. அதனாலதான் என்னன்னா இது வந்து ஒரு கற்றல், ஒரு படிநிலை தான், ஒரு பரிணாம வளர்ச்சி தான் அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ நம்ம வந்து உள்ள போட்டுக்கணும். அதுக்காக தான் இந்த புக்கெல்லாம் நம்ம படிக்கிறோம். சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள போவோம். அதனால ஜஸ்ட் சும்மா ஏதோ அப்படிங்கிற மாதிரி டைம் பாஸ் கிடையாது. நம்மளுடைய சுவாத்தியாயம் நம்மளுடைய வாழ்க்கையோட கலந்தது. வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுக்கக்கூடியது இந்த சுவாத்தியாயம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுட்டு உள்ள வரலாம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின் வைஸ் வந்து என்ன பண்றாரு, டாக்டர் வந்து என்ன பண்றாரு, நிறைய கொஸ்டின்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம்ல, அந்த அரோனோடா அப்படிங்கிற மாதிரி அரோண்டா அப்படிங்கிற ஒரு பிறவிய வந்து அந்த பொண்ணு ரீகால் பண்ணியிருக்கிறா கரெக்டா. சோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்ப பேசிட்டே இருக்கும்போது அவன் சொல்றான், அந்த மாதிரி தண்ணி வந்திருக்கு, நாங்க தண்ணியில மூழ்கிட்டோம், நாங்க எல்லாருமே இறந்துட்டோம், மேல போனோம் எல்லாமே சொல்லும்போது அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. அப்ப அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றா, சும்மா இல்ல அடுத்து என்ன செய்யறா, அந்த பிறவிலே அடுத்தடுத்து வேற இதுக்கு மூவ் பண்றா. அப்ப என்ன அப்படின்னா இன்னொரு பிறவியை ரீகால் பண்றா. அப்ப எப்படி இருப்பாங்களா அந்த பொண்ணு, ஒரு 57 ஏஜ்ல இருக்கிறா, நல்லா ஒரு பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டு, ஒரு பிளாக் கலர்ல வந்து ஒரு தலையிலயும் ஒரு இது மாதிரி போட்டிருக்கலாம். அப்போ வந்து எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவளுக்கு வந்து என்னன்னா மாஸ்டர்ஸ், பிறவி வந்து ஃபுல்லா ரீகால் ஆகுறதுல ஒரு பர்டிகுலர் டைம் அந்த ஒரு இது மட்டும்தான் அந்த பொண்ணை வந்து அதை ரீகால் பண்றா. ஏன்னா நம்ம வந்து ஆனா இதே இது நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணி பெர்ஃபெக்ட்டா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தேவையான பிறவியை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். நிறைய நம்ம மாஸ்டர்ஸே நிறைய பேருக்கு தெரியும் அவங்க பிறவிகள்லாம். ஆனா நம்ம ட்ரை பண்ணணும், ஓகே. சோ ஆனா இங்க வந்து என்ன இதுல பண்ணிருக்காங்க, ஒரு ஹிப்னாட்டிக் அப்படிங்கிற ஒரு மருத்துவ மூலமா தான் அந்த பொண்ணு பண்ணிருக்கறதுனால அவளுக்கு சில சில இது வந்து அப்படி அப்படி ஒரு துளி துளியா ஒரு
பெரிய புக்ல இருந்து ஒரு சின்ன பேராகிராஃப் மட்டும்தான் அவ வந்து என்ன செய்யறா, வாசிக்கிறா. அப்ப என்ன பண்றா, அவளுடைய லைஃப் அப்படிங்கிற ஒரு பெரிய புக்ல ஒரு சின்ன அந்த பிறவிங்கிற எப்படி சொல்றது, அதுல ஒரு பெரிய புக்ல ஒரு பேராகிராஃப், அந்த மாதிரிதான் பேராகிராஃபா தான் அவ என்ன செய்யறா, வாசிச்சு ரீகால் பண்றா. அப்ப எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் டான்ஸ் பண்றாங்க, அப்படி கொஞ்ச நாள் அப்படியே வராங்க, டயர்ட் ஆகுறாங்க. அப்ப சொல்றான், எல்லாருக்கும் ஃபீவர் வருது, காய்ச்சல் வருது, இதெல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சில காலகட்டத்துல வந்து காலராலலாம் வந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து இதுலயே நம்ம படிச்சிருக்கோம், புக்லயே படிச்சிருக்கோம். ஃபேமிலி கூட்டம் கூட்டமா சில வில்லேஜே அப்படி காலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சில வியாதிகளை வந்து அந்தந்த டைம்ல வந்து கியூர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வியாதிகள்லாம் வரும், ஏதாவது அந்த வியாதி வந்ததுன்னு தெரியாம. சோ அந்த காலகட்டத்துல இந்த பொண்ணு இருக்கிறா போல. சோ நிறைய பேர் இறந்து போறாங்க. அந்த ஃபீவர் வந்து எதனால வந்ததுன்னே தெரியல, டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டே இருக்கிறா. அப்ப ஆனா நானும், எனக்கும் ஃபீவர் இருக்கு, நானும் கஷ்டப்படுறேன். அப்ப அங்க கஷ்டப்படுறது இங்கேயும் அவளுக்கு வந்து அந்த இதுலயும் தெரியும், ஐயோ எனக்கு பெயினா இருக்கு, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா, பாடி எல்லாம் பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யறா, அப்படி பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்றா, இல்ல எனக்கு வந்து இப்ப நான் சரியாயிட்டேன் அப்படிலாம் சொல்றா. அப்புறம் கொஞ்ச நாள் அதே இதுல வந்து என்ன பண்றா, ஒரு சர்டன் ஏஜ்ல அந்த டெத் ஆகி அந்த இதுலயும் பாடி வெக்கேட் பண்ணி அடுத்த அந்த பிறவியும் முடிக்கிறா. அது வந்து ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான். சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு மரணம் தான் அப்படிங்கறது இந்த இடத்துல அவ வந்து இது பண்ணி சொல்றா. இவர் அப்படி கேட்டுட்டே இருக்கிறாரு. சோ அப்பதான் இவருக்கு ஒரு தாட் வருது, சரி நமக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன இது இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்து உன்னோட இதுல வந்தேனாமா, நான் ஏதாவது இதுல வந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிறவியை ரீகால் பண்ணிட்டு என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு டீச்சரா இருந்தீங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க, நல்லா ஒயிட் கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நம்ம நம்ம பழைய காலத்துல எல்லாம் பண்ணுவாங்களா பியூர் ஒயிட், அந்த மாதிரி ஃபுல் ஒயிட் ட்ரெஸ் பண்ணி அந்த அழகா அந்த கோல்டன் பார்டர் கூட அவ அழகா எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த ஒயிட் ட்ரெஸ்ல அந்த கோல்டன் பார்டர்ல நீங்க ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கீங்க, நீங்க மேல ஸ்டேஜ்ல உட்காந்து எங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அது கூட என்ன கிளாஸ் சொல்றா, ட்ரையாங்கிள் முக்கோணத்தை பத்தியும் சோ சில கோடிங் அந்த சிம்பிள்ஸ் பத்தியும் எங்களுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப சூப்பரா எடுக்கிறீங்க, ரொம்ப பெரிய, நீங்க ஞானி, பெரிய ஆள் அப்பவே. ஆனா எனக்கு புரியல அப்படின்றா. நான் உங்க கிளாஸ் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி, உங்க பேர் வந்து டியோஜினஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவர் எப்படி யோசிக்கிறாரு, ஆனா மாஸ்டர்ஸ் இது இந்த டியோஜினஸுக்கும் கிரேக்க தத்துவ ஞானி டியோஜினஸுக்கும் டிஃப்ரெண்ட், அவர் வேற இவர் வேறங்கிறது அந்த புக்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு அந்த அம்மா இவங்க நம்மளுடைய கேத்ரின் வந்து ரீகால் பண்ண காலகட்டத்துக்கும் நம்ம அவருடைய கிரேக்க தத்துவ ஞானி டியோஜெனிஸ் காலகட்டத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. 12 கிட்டத்தட்ட 1200 இயர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அவர் வேறு இவர் வேறு அப்படிங்கிறதையும் இந்த புக்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப ரீகால் பண்ணி இனி வரைக்கும் எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, அப்பவே ஒரு மாஸ்டரா இருந்திருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அந்த காலத்துக்கட்டத்திலேயே இவர் வந்து நம்மளுடைய ஆத்தர் வந்து பாருங்க, அப்பவே நல்ல ஒரு பவர்ஃபுல் டீச்சரா இருந்திருக்கிறாரு, ஒரு நல்ல அப்பவே ஒரு அறிவாளியா இருந்திருக்கிறாரு. அப்ப இந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இப்பவும் அவர் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அடுத்தடுத்த பிறவில வந்து இப்போ ஒரு பெரிய டாக்டரா வந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய லைஃபை எடுத்து வந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த பரிணாம வளர்ச்சியை பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அங்க இருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இவருக்கு வந்து செஷன் முடியுது மாஸ்டர், அவங்களுடைய அந்த ஹிப்னாட்டிக் தெரப்பி கொடுத்துட்டு இருக்காங்களா, அந்த செஷன் முடியுது. அப்ப வந்து அவர் வந்து முடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. இவர் நினைக்கிறாரு, நிறைய விஷயத்த யோசிக்கிறாரு. சரி இந்த பொண்ணை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம அடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது, அவளா வந்தா நம்ம பண்ணணும், அவ என்ன மூடுல இருக்கான்னு தெரியல, ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே போய் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப எப்படி இருக்கிறாளோ என்ன செய்யறாளோ சொல்லிட்டு, சரி கொஞ்சம் கேப் விடுவோம் ஒரு மாசம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்டர்வல் கொடுத்துட்டு, இவர் மறுபடியும் சும்மா கிடையாது, இவர் டாக்டர் பார்த்தீங்களா, அவர் மறுபடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச்லயே தான் இருக்கிறாரு இந்த மனுஷன். இது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நிறைய புக்ஸ். ஏன்னா நம்ம நினைப்போம் கற்றது கரையில கற்றவன் ஆசல சொல்லுவாங்க, இன்னொன்னு என்னமோ சொல்லுவாங்களே, கடல் மாதிரி இருக்குதுல, நம்ம ஒரு துளிதான் நம்ம எடுத்து படிக்கிறோம், நம்ம ஆனா திமிர்ப்படுறோம் நம்மளுக்கு. நான் பாரு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரிதான் இவரும் இருந்திருக்கிறாரு. இப்பதான் அவருக்கு ஒரு அடி, அவரையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது அவர் புரிஞ்சுக்கிட்டு, அவர் முதல்ல என்ன செஞ்சாரு, மனோ தத்துவத்துல நான் வந்து கில்லாடி, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன், எனக்கு வர்ற பேஷண்ட் எல்லாத்தையும் நான் சரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தாரு. இப்பதான் என்னால அவருக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி மறுபிறவி ரிலேட்டடா நம்ம நிறைய புக்ஸ் எல்லாம் அவர் என்ன செய்யறாரு, எடுத்து எடுத்து பாக்குறாரு. பழைய ஏற்பாடுல கூட அது இருக்குது, அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க. நான் உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன், சில காலகட்டத்துல ஒரு மதம் அப்படிங்கிற லெவல் வந்து ஓங்கி இருக்கும் போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க லெவலுக்கு வந்து மத்தவங்கள வளர விட மாட்டாங்க. அது நீங்க எல்லா காலகட்டத்திலயும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனாலதான் அந்த ஜாதி எல்லாம் வந்தது. ஏதோ ஒரு டைம்ல வந்து ஒரு வேலைகள் வச்சு ஒரு ஜாதிய அடிப்படையை பண்ணாங்களே தவிர
பிறப்புல கிடையாது. ஆனா அது வந்து காலங்காலமா வந்து எப்படி மாறிடுச்சு, பிறப்புல வந்து வந்துச்சு. அவன் ஒடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒடுக்கி ஒடுக்கியே வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இவன் வந்து அவனோட மேல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் பயங்கரமா இருப்பான். சோ கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் அங்கேயும் எல்லாமே இருந்திருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டது அப்படிங்கிறது அது காலப்போக்கில் அப்படிதான் எல்லாமே. சோ அதையும் இவர் வந்து அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பரிசீலிக்கிறாரு. நிறைய ஆர்டிக்கல் எடுத்து என்ன செய்யறாரு, நம்ம ஆத்தர் வந்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு இன்னும் கூட ஓஹோ அப்ப இருக்குது. நிறைய பேர் வந்து அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா மறுபடியும் சொல்றேன்ல, அது வந்து கொஞ்சம் ஒதுக்கப்பட்டிருக்கு. மக்கள் கிட்ட அது வந்து என்ன செய்யல, வரல. அவ்வளவுதானே தவிர உண்மைங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. அதையும் அவர் எடுத்து எடுத்து என்ன செய்யறாரு, பாக்குறாரு. இதுக்கிடையில வந்து ஒரு மாசம் ஆகுது. அப்போ சரி படம் திடீர்னு இவர் கூட எதிர்பார்க்கல. ஆனா அவ வந்துட்டா. யாரு, நம்ம வராங்க. மாஸ்டர் பாருங்க வரும்போது எப்படி இருக்கலாம், ஃபர்ஸ்ட் செஷன் வரும்போது எப்படி பார்த்தோம், அப்படியே பயந்து அப்படியே விரலெல்லாம் கோர்த்துக்கிட்டு ஸ்பிட் அப்படிலாம் இருந்தா, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மூச்சு கூட ஒரு மாதிரி திணறலாம் அப்படியே இருந்தா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அழகான பொண்ணு தான். ஏன்னா அவ வந்து உங்ககிட்ட கூட சொல்லாம விட்டுருக்கு, மாடல் கூட பண்ற பொண்ணு அந்த பொண்ணு. மாடலிங் பண்ணியும் சம்பாதிக்கிறா. சோ அப்ப அழகா தான் இருப்பா. அழகா இருக்கிற பொண்ணு தான். இப்ப பார்த்தா இன்னும் ரொம்ப வசீகரமா இருக்கலாம். அவர் பார்க்கும்போது நல்லா ஒரு ஷாமிங்கா அழகா நல்லா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. பாருங்க அந்த உள்ள இருக்கிற கசடு எல்லாம் வெளியில போன உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்மா வந்து எவ்வளவு வந்து பியூரிஃபை ஆகுது பாருங்க. ஆன்மா வந்து பியூரிஃபை ஆக அந்த வந்து நம்ம முகத்திலேயே அது வந்து என்ன செய்யும், எதிரொலிக்கும். நம்ம எவ்வளவுதான் பியூட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம அழகழகா பியூட்டி பார்லர் எல்லாம் போயிட்டு வந்தா கூட அது ஒரு டெம்பரவரியா தான் இருக்குமே தவிர ஒரு பெர்மனன்ட் பொலிவை நம்மளுக்கு என்ன செய்யாது, தராது. ஆனா ஆன்மா வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்போது அவங்க முகத்தை பாருங்க, எப்பவுமே பொலிவோட சந்தோஷத்தோட இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய அந்த கழிவு வெளியில போகும்போது அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா வசீகரமா மாறுறா. ரொம்ப அழகா இருக்கா. இவருக்கே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையே, இது வந்து நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இவரு நினைக்கிறாரு. இதுக்கிடையில என்ன அப்படின்னா இன்னும் ஒண்ணு அப்படின்னா, அந்த ஆத்தர் வந்து அவரோட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் நல்ல ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கோம் ரைட்டா. பட் இவர் திருப்பி அவருடைய என்ன சொல்றது, அவருடைய ஃபேமிலிய இது பண்றாரு. இவர் வந்து என்ன அப்படின்னா அவங்க ஃபேமிலியில அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து 4 பசங்களாம் இவங்களுக்கு. இவரு தான் பெரியவர், மூத்தவர். இவருக்கு கீழே ஒரு 3 பசங்க இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு போட்டோகிராஃபரா இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அவங்க அப்பா எப்படின்னா ஒரு யூத மதத்தை சார்ந்தவங்க இவங்க. அவங்க வந்து என்ன நியூ ஜெர்சில இருக்கிறாங்க. இவங்க என்ன அப்படின்னா அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா இருப்பாங்க தெரியுமா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபேமிலி தவிர எதுவுமே தெரியாது, வேற வித்தியாசமா யோசிக்க கூட மாட்டாங்க. அதே மாதிரி மதம் கரெக்டா ஸ்ட்ரிக்டா வந்து என்ன செய்வாங்க, அந்த மத கொள்கைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி. அதனால அவங்க அப்பா ரொம்ப அன்பா எல்லாத்துட்டையும் இருக்கிறாரு ஃபேமிலியில. அவங்க அம்மாவும் ரொம்ப அன்பானவங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஒரு ஆஸ் அந்த டைம்ல ஒரு லேடி விமன் இருந்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி அழகா ரொம்ப அருமையா குழந்தைய வளர்க்குறாங்க, பாசமா இருக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு என்ன ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி இருக்கு அப்படின்னா, இப்ப யாராவது ஏதாவது சொன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒடுக்கிடுவாராம். எப்படி சொல்றது, அதை வந்து ஒரு துணிவா ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவர்கிட்ட அந்த இது கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்சன். அதனால என்ன ஆகுதுன்னா ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பையன் எப்பவுமே தெரியும் தெரியுமா உங்களுக்கு, அந்த பொறுப்பெல்லாம் தூக்கி பெரிய பையன் தூக்கி கொடுத்துருவாங்க, மூத்தவங்க கிட்ட வந்துடும். அவரால் அவங்க என்ன பண்ண முடியாது, சின்ன வயசு லைஃபை என்ஜாய் பண்ண முடியாது, அப்படி சீரியஸாவே இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க அப்பா அப்படி இருக்கிறாரு. அப்படி ஒடுங்கிடும் போது ஃபேமிலி அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போனோம்னா யாரும் செய்யணும். ஏன்னா பசங்க வேற குட்டீஸ்கள் நிறைய இருக்கு. அதுவும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, 3 வயசு வித்தியாசமா பாத்தீங்கன்னா. அப்ப சின்னவன் வந்து இவரோட எத்தனை வயசுக்கு சின்னவனா இருப்பான். அப்போ வந்து கண்டிப்பா ஒரு அந்த ஃபேமிலியை ஒரு பெரியவனா எடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, அதனால அவர் சின்ன வயசு லைஃபை அவரால் அந்த என்ஜாய் பண்ண முடியும். சீரியஸ் போர்ஷன் இதுலயே இருக்கிறாரு. அதனால என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா படிப்பை வந்து ஒரு மெயினா எடுத்துக்கிறாரு. இந்த இதுல ஃபேமிலி நம்ம சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான். ஆனா அவங்க அப்பா கூட அந்த நெகட்டிவ் குவாலிட்டியால டோட்டலா ஸ்டன் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா பிள்ளைங்க நிறைய இருக்கிறதுனால ஃபேமிலியும் பெரிய அளவுல வந்து பணக்கார ஃபேமிலி கிடையாது. ஒரு நார்மலான சாப்பாடு அந்த இதுல எல்லாமே நல்லா கிடைக்குது. படிப்பெல்லாம் கொடுக்க முடியுது அவங்க அப்பாவால. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராவா இன்னும் அவங்க அப்பாவால செய்ய முடியல, 4 பசங்கிறதுனால. அப்ப இவர் என்ன பண்றாரு, சின்ன வயசுல சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவரோட வடிகாலா படிப்பு எடுத்துக்கிறதுனால நிறைய படிச்சு ரொம்ப நல்ல மார்க் வாங்கி ஸ்கூலு காலேஜ் எல்லாரும் நல்ல மார்க். இப்ப பார்த்தோம் அந்த மியாமி ஹாஸ்பிட்டல்ல பெரிய பெரிய லெவல்ல சீனியர் பர்சனா என்ன சொல்றோம், அதாவது தலைமை மருத்துவர் அவர் அளவுக்கு அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அவரை தான் அவர் டெவலப் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இதுக்கு இடையில வந்து ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும்போது வந்து அந்த அந்த நாட்டுல எல்லாம் பார்ட் டைம் வேலை பார்ப்பாங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம்ல வேலை பார்க்கறாங்க. அப்போ ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணு வராங்க, கரோல்னு சொல்லிட்டு.
அவங்கள பார்த்தோன்னே 2 பேருக்கும் ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சைட்லயே ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ட் பண்றாங்க. ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா ஃப்ரெண்டா பழகுறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வந்து என்ன செய்யுது, லவ் ஆகுது. அப்புறமா கல்யாணமும் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இவருடைய மேரிட் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பி. கரோல் வந்து ரொம்ப இவங்களுக்கு நல்ல ஒரு பேரா இருக்கிறாங்க. 2 பசங்க இருக்காங்க. அதெல்லாம் இவரோட லைஃப் ரொம்ப அழகா அருமையா போயிட்டு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தான் அவங்க அப்பாவால கொஞ்சம் இவர் சீரியஸா இருக்கிறாரு. அந்த சின்ன வயசான அந்த துரு அதெல்லாம் சொல்லுவாங்க, விளையாட்டுத்தனம், அந்த குறும்புத்தனம் அதெல்லாம் அவர்கிட்ட வந்து இல்ல. சோ ஆனா மத்தபடி இவர் வந்து இவரோட படிப்புல மென்மேலும் உயர்ந்துகிட்டே இருக்காரு. அன்னைக்கே நான் சொன்னேன், எல்லா விதமான பேஷண்ட்டையும் சூப்பரா என்ன செஞ்சிருக்கிறாரு, சரி பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஆனா இப்ப பாருங்க மறுபடியும் படிச்சுட்டு இருக்காரு எடுத்து இதெல்லாம் ரீகால் பண்றாரு. சோ அப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் எதுக்காக இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா, ஒரு 2 பேர் இவங்க இப்படி இருக்காங்க, அந்த பொண்ணு இப்படி இருக்காங்க. 2 பேரும் மீட் பண்ணி அவங்க என்ன நம்மளுக்கு வந்து நிறைய எப்படி சொல்றது, அந்த பிரபஞ்சம் வந்து 2 பேரையும் மீட் பண்ணுது. மீட் பண்ண வச்சு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு ஒரு புக்கு வடிவில கொடுத்துருக்கு பாருங்க. எவ்வளவு ஸ்டாண்டர்டா அவங்க மத ஓரியன்டா இருந்து டோட்டலா இந்த பிறவிங்கிறதையே 2 பேரோட ஃபேமிலியும் அந்த ஃபேமிலி. அதுக்குதான் நம்ம இவ்வளவு சொல்லியிருக்கோம். டோட்டலா அந்த ஃபேமிலிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இவன் நம்ம வந்து நம்மளுக்கே தெரியும் தெரியுமா, நம்ம கூட ஆன்மானா என்ன நினைக்கும் மாஸ்டர்ஸ் முன்னாடி ஒரு இறந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க ஆன்மா சாந்தி அடையட்டும், அந்த ஆன்மா வந்து இறைவனோட ஐக்கியமாகட்டும், அவங்க ஆன்மாவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மா சாந்திக்காக இந்த சடங்கு பண்றோம் அப்படிதான் சொல்லணுமே தவிர, உயிரோட இருக்கும்போது யாராச்சும் ஆன்மா பத்தி நம்ம பேசுறோமா, பேசவே மாட்டோம். அதே மாதிரி அவருக்குமே ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் தெரியுது. அப்ப அதனால என்ன சொல்றாருன்னா, இதுக்கு இன்னும் கூட அவரால் அதை என்ன செஞ்சுக்க முடியல, ஒத்துக்க முடியல. அதுதான் பிரச்சனை. அவரால வந்து அந்த இவ்ளோ அந்த பொண்ணு சொல்றா செய்யறா அப்போ கூட இவரால சில விஷயங்கள் ஒத்துக்க முடியல. சரி, ஓகே, நம்ம இப்ப இங்க வருவோம். கேத்ரின் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டா. வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்து வந்து உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவ வந்து எந்த ஒரு இதுவும் காட்டிக்கல. எந்த ஒரு எப்படி சொல்றது, யோசனையோ இதுவோ எனக்கு வேணும் வேண்டாம்லாம் சொல்லவே இல்லை. அவ சந்தோஷமா கோஆபரேட் பண்றா. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த ஆன்மாவுக்கு கசடு போகுது, இன்னும் நல்லா இருக்குல்ல, அவளுக்கு தேவைப்படுது. அதனால அழகா உள்ள வந்துடுறா. உள்ள வந்து மறுபடியும் அந்த சைக்காட்டிஸ்டிக் சாரி அந்த கிப்னாட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள வந்தாச்சு. அங்க வந்து போயிட்டு இருக்கு. போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்டா என்ன செஞ்சிடுறா, ஏற்கனவே அந்த இதுல தெரப்பில பழகி பழகி உள்ள போய் படுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உடனே என்ன செஞ்சிடுறா, அடுத்த ஒரு பிறவிக்கு போயிடுறா. அது என்ன அப்படின்னா, அதே அந்த அரோனோடா அப்படின்னு சொன்னேன் தெரியுமா, அரோன்டா எஸ் அரோன்டா. அந்த பிறவிதான் மறுபடியும் அந்த பிறவில நம்ம முதல்ல பார்த்த ஞாபகம் இருக்கும். ஒரு அழகா ஒரு ட்ரெஸ்ல ஃபுல் கவர் பண்ண ட்ரெஸ்ல ஒரு பெரிய மண்டபத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தா அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே இதுலதான் இன்னொரு காலகட்டத்தை இவ வந்து இப்ப ரீகால் பண்றா. அப்போ வந்து என்னது 1863 பிசில உள்ளதுதான். அவ என்ன பண்றா அப்படின்னா, இதுல வந்து எப்படி இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு என்ன வேலை பாக்குறா தெரியுமா, ஒரு பெரிய அரண்மனையில கூட்டுக்கான ப்ரிப்பரேஷன்ல இருக்கா. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து இந்த இறந்த பாடியை வந்து பதப்படுத்துறாங்க சிஸ்டர்ஸ். பாருங்களேன், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து எகிப்துல உள்ள காலகட்டத்துல வருது. எகிப்துலதான் அவ அந்த இடத்துல பிறந்திருந்திருக்கா. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 30 days உப்பு தண்ணியில ஊற வைப்பாங்க அந்த பாடியை. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா உலர்ந்த உடனே அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பதப்படுத்துவாங்க போல இருக்கு. அது வந்து கூட என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்க, சில பொருட்களே அவங்க கூட வைப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியுமா, அவங்க இறந்த பிறகு கூட அவங்க பொருளை எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற அவங்க நம்பிக்கை. அவங்கள்ட்ட ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க ரிலேட்டடா அவங்க பொருள் தங்கம் வயிறு அப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அதனாலதான் நம்மளுக்கு சில சமயத்துல தோண்டும் போது அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வச்சு மூடி வச்சு அவங்கள பதப்படுத்துறாங்க. அந்த தொழில இந்த பொண்ணு இருந்திருக்கா பாருங்களேன். அவ சொல்றா, அந்த ஸ்மெல் வந்து இப்ப எனக்கு தெரியுது அப்படின்றா. அந்த ஒரு பாடியோட ஸ்மெல் இருக்கும்ல, ஒரு மாதிரி ஸ்மெல், அது கூட என்னால அந்த ஸ்மெல்ல கூட என்னால இப்ப திருப்பி அந்த எடுத்துக்க முடியுது அப்படிங்கிற அந்த காலகட்டத்துக்கு அப்படியே அவ வந்து என்ன செய்யறா, போயிட்டு வரா. அதான் இவங்க சொல்றாங்க. அதை எடுத்து வர ஸ்மெல் கூட என்னால பண்ண முடியுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ அந்த எகிப்து அந்த நாட்டுல எப்படி இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல பாருங்க, மக்கள் எவ்வளவு ஒரு மூடத்தனத்துல இருந்திருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க பொருளையும் தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பொருளை கூட சேர்த்து அவங்க கூட என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்படி ரெஸ்ட்ல போறா. ரெஸ்ட்ல போயிட்டு அப்படியே அடுத்த ஒரு பிறவிக்கு ரீகால் போறாங்க. வந்து என்ன சொல்றா அப்படின்னா, பாறைகள்லாம் இருக்கு, ரொம்ப வந்து அந்த பனிக்கட்டியா இருக்காம்பா, பனிக்கட்டி பாறைகள்லாம் இருக்காங்க, அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து அப்படி பார்த்தாலே எனக்கு அப்படியே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா என்னன்னா, அந்த பிறவில இவ வந்து அந்த பிறவி அவளால ரீகால் பண்ணும்போது அப்படியே அழுகையா வருது. அப்படியே முகலாம் சுளிக்கிறா. ஏன் அப்படின்னா, அந்த பிறவில வந்து ரொம்ப அப்படி இருக்காளான்னா ரொம்ப ஒரு அகோரமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறாள். அழகே இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப அழுக்கா அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த பொண்ணால அதை என்ன செய்ய முடியல, அவளால சந்தோஷமா அதை ரீகால் பண்ண முடியல. அதுல இருந்து வெளியில வந்துடலாம்.
சோ அந்த பிறவியை அப்படி விட்டுட்டு அடுத்த ஒரு பிறவிக்கு வந்துடுறா. இங்க வரும்போது என்ன வரா அப்படின்னா இன்னொரு பில்டிங்க்கு வரா. அங்க வந்து என்ன இருக்குதான் பாருங்க, அந்த காலத்திலே எப்படி இருக்குன்னா கல்லால செஞ்ச வீலாலான வண்டி இருக்கான். அந்த வீல் மாதிரி செஞ்சிருக்காங்க சக்கரம். அது வந்து எதுல பண்ணிருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா அப்படின்னா கல்லால செஞ்சதுன்னு சொல்லியிருக்கா. அதுல வந்து வைக்கோல் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்களாம். பக்கத்துல அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அப்போ வந்து அதுல கூட அந்த பொண்ணு ஹேர் வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பா வந்து அந்த பிறவில ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா அவங்க அப்பா அவ்வளவு அன்பா இருக்காங்க அவங்க பிறவில அந்த பொண்ணு. சோ அவளை வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா யார் தெரியுமா மாஸ்டர்ஸ்? நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னேன் ஒரு டாக்டர் வந்து இவளை வந்து நீ வந்து இந்த மாதிரி பிரெயின் வைஸ போய் பாருன்னு சொல்லி ஒரு டாக்டர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஒரு குழந்தை நல மருத்துவர். அவர் தான் இவளோட அப்பாவா இருந்திருக்காரு அந்த பிறவில பாருங்க. அந்த பிறவில அப்பாவா இருந்ததுனாலதான் இந்த பிறவில கூட அவளை பார்த்தோன்னே ஒரு 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 ஏதோ ஒரு இது வந்து அவளை வந்து சந்தோஷமா இல்ல, அவ கஷ்டப்படுறா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த டாக்டரை வந்து அவர் ரெஃபர் பண்றாரு. அப்ப இந்த பிறவில ஒரு டாக்டர் இவ கூட ஒரு ஒர்க் பண்ற ஒரு டாக்டரா வந்திருக்கிற அந்த பர்டிகுலர் பர்சன் தான் அந்த பிறவில அவளுக்கு அப்பாவா வந்திருக்காங்க. அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு யாரு தெரியுமா? நம்மளுடைய பிரெயின் வேஸ் தான். அப்போ இவ சொல்றா, அப்ப நீங்களும் அங்க வரீங்க, நீங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அப்பவே எங்க அப்பா சொல்றாங்க, நீங்க வந்து ரொம்ப வைஸ் பர்சன், ரொம்ப அறிவாளி, உங்ககிட்ட வந்து நிறைய வந்து அட்வைஸ் கேட்டுக்கலாம், அந்த அளவுக்கு நீங்க சூப்பரான பர்சன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா உங்களை பாராட்டுறாங்க அப்படிங்கிறத அவ சொல்றா. இதை வந்து எதுல சொல்றான்னா 1536 சொல்றாங்க, 1536 BC அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனோட அப்பா பேரு வந்து என்ன சொல்றா அப்படின்னா, சரி அதெல்லாம் விட்டுலாம் ஓகேயா. சோ அந்த இதெல்லாம் என்ன பேரெல்லாம் உள்ள கிறிஸ்டியன் பேர் தான். வந்து அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அதே பிறவிலேயே என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி அதுல வந்து அவங்க குழந்தை இருக்குது. இவளோட இறப்பு அதுலயும் இறப்பு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியான இறப்பா இருக்கு. ஒரு நல்ல ஏஜ் ஆகி அவளை சுத்தி அவங்க பொண்ணுங்க நின்றுட்டு இருக்காங்க, பேரை பேத்தி நின்றுட்டு இருக்காங்க, மருமகன் நின்றுட்டு இருக்காங்க. சோ அவளுடைய இறப்பு வந்து ரொம்ப சூப்பரா இறப்பா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆன்மா வந்து அவளை விட்டு பிரியும் போது கூட என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப மேல் நாம் சொன்ன ஏற்கனவே மிதக்குது அதெல்லாம் பார்த்தோம். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இதுவும் அதை தான் சொல்றா, வேற லைனை சொல்ல மாட்டேங்கிறா. அந்த இது அங்க வந்து மிதக்குற அப்படிங்கறத மட்டும்தான் சொல்றா. ஆனா இவர் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ கூட நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் அதுக்கப்புறம் நிறைய புக்கு சொல்றாரு. ரேமாண்ட் மூடின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய புக்ல கூட இருந்தது எல்லாமே இந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து பார்க்கும்போது அவர் சொன்னதும் இங்க இந்த பொண்ணு சொல்றதும் ஒன்னாதான் இருக்கு. ஏன்னா இவர் சும்மா வந்து ஒரு டாக்டர் வந்து இந்த புக்கை தூக்கி நம்ம கையில கொடுத்துறது இல்ல, அந்த பொண்ணு பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து மண்டையை காமிச்சு எல்லா ரிசர்ச்சும் எடுத்து பார்த்துதான் நம்மளுக்கு வந்து அவர் வந்து ஓகே எனக்கு வந்து அவர் சயின்ஸ் பூர்வமா கூட இது சரிதான் அப்படின்னு தெரிஞ்சப்பதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருங்கிறதுக்காக தான் இது இவ்வளவு கொடுத்திருக்காரு. நிறைய பேரை வந்து சொல்லியிருக்காரு இதுல. அவ்வளவு பேர் புக்ஸ் எல்லாம் எடுத்து 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 என்ன செஞ்சிருக்கிறாரு, பார்த்திருக்கிறாரு. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அப்போ வந்து இவருடைய ஆஹ் இதெல்லாம் நிறைய நிறைய இது பாக்குறாரு. அப்போ வந்து இன்னொரு பிறவி அதை என்ன ரீகால் பண்றா. அதுல எப்படி இருக்கா தெரியுமா மாஸ்டர்? பையனா இருக்காள், குட்டி பையனா. பாருங்க இவ்வளவு பொம்பளை பிள்ளையா வந்துட்டே இருந்தா அதுல ஒரு குட்டி பையன், நல்லா ஒரு டவுசர் போட்ட பையன். அதுவும் டவுசர் சட்டை எப்படி போட்டிருக்கான் அப்படி தெரியுமா? அதுவும் அந்த பழைய காலத்து அந்த விலங்குகளால் ஆன இது இருக்கு பாத்தீங்களா, அதாலதான் அவன் போட்டிருக்கான் அந்த பையன். போட்டுட்டு என்ன பண்றான்னா ஒரு மலை ஏறுறாங்க. ஒரு பெரிய கோபுரம் இருக்கு, கோவில் ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து ஏறுறாப்ல காமிக்கிறாங்க. அங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா இவளோட இது வந்து எப்படி இருக்குன்னா ஷர்ட் வந்து இந்த ப்ரௌன் ஒயிட்ல போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றா. இவள வந்து நிறைய அங்க மேல வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களாம் அங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செக்கர்ஸ் மாதிரி விளையாடுறாங்களா. நம்ம ஏதோ ஒரு மாதிரி கேம் விளையாடுறாங்களா. ஆனா அந்த அந்த இது எப்படி இருக்குன்னு சொல்றா அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல இல்லாம ரவுண்ட் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுல வந்து அது எதை வச்சு விளையாடுறாங்களாம் அப்படின்னா ஒரு மாதிரி பெரிய ஓட்ட ஓட்ட ஓட்டையா இருக்கும் அந்த இடத்துல. நல்லா வந்து ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு அனிமல் இது மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஸ்ட்ராங்கா நம்ம ஒரு வச்சு ஒரு எப்படி சொல்றது அந்த அனிமல்ல இருந்து எடுத்த ஒரு பொருள் இருக்கும் பாத்தீங்களா, அத மாதிரி அதை பொருள் மாதிரி வச்சு என்ன செய்யறாங்களாம், வச்சு அதுல விளையாடுறாங்க அப்படிங்கறத அவ சொல்றா. அப்போ இப்படி போயிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்து பாரு என்ன சொல்றீங்க, அடுத்ததுக்கு வந்துடுறா பாருங்க. அடுத்து ஒரு சீ போட் பாக்குறா. அங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ட்ரீஸ் இருக்கு. அங்க ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னா ஜோகன் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ வந்து ஜோகன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டைம்ல வந்து கொஞ்சம் அவங்க நாட்டுக்குள்ள அந்த அடிதடி சண்டைலாம் நடந்துட்டு இருக்காங்க மாஸ்டர்ஸ். அந்த அதுல வந்து இந்த பையன் பாத்தீங்களா, அதனால இவன் கையில எல்லாரும் அந்த வெட்டருவாள் வேல் கம்பு அதெல்லாம் வச்சு சுத்திட்டு கிடக்குறாங்க. அந்த சுத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆனா பட் இவளுக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அந்த சண்டை போடுறதுல. அப்போ என்ன அப்படின்னா
ஒரு லாஸ்ட்ல சண்டை போடும்போது ஒருத்தன் வந்து என்ன பண்றான், இவளை வந்து அப்படி வந்து அந்த பையனா இருக்கிறா பத்தியா, அவனை வந்து அப்படி கழுத்தை இருக்கிறாப்ல. அப்போ வந்து இப்படி முகத்தை பாக்குறா. சாகும்போது இந்த முகத்தை பார்க்கும்போது யாரு தெரியுமா அது? ஸ்டூவர்ட். ஸ்டூவர்ட்ங்கிறது யாரு ஞாபகம் இருக்கா? இப்போது கரண்டா அவரோட இந்த பையன் சரி இந்த பொண்ணோட லவ் பண்றால ஒரு டாக்டர், அவன் தான். ஓகேங்களா? அப்போ இந்த பிறவியில வந்து சில பாருங்க எப்படி எல்லாம் அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, பழைய பழைய அந்த ஞாபகத்துல வரும்போது எப்படியெல்லாம் அவங்க வந்து மாறி மாறி இவங்களுடைய இதுல வராங்க அப்படிங்கறத நீங்க என்ன செய்ய, எல்லாரும் வரமாட்டாங்க. ஆனா யாரோ ஒருத்தங்க வந்து என்ன செய்யலாம், இந்த இடத்துல வரலாம். ஓகேங்களா? சோ அப்போ வந்து இதுல நம்ம இன்னைக்கு இவ்வளவுதான் பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லா இது வந்து என்னாலையுமே ஃபுல் ப்ரிப்பேர் கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய வருஷம் எல்லாமே இருக்கு. ஆஹ் அதனால என்ன அப்படின்னா இப்ப அந்த ஸ்டூவர்ட்டோட இது பார்க்கலாம். சரி, இன்னும் ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த இதுலயே இவ ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சட்டன் ஸ்டைட்ல ரெண்டு ஒரு பிறவிக்கும் இன்னொரு பிறவிக்கும் அந்த இறந்து மேல போறாங்க பாத்தீங்களா, மேல போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா இன்னொருத்தர் பேசுறாரு. அந்த வாய்ஸே மாறி இருந்தான். இவளோட வாய்ஸே இல்லைன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஸ்டன் ஆயிடுறாரு. யாரு பாருங்க, கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கிற இவ வந்து சாஃப்டா ஒரு மாதிரி இவளுடைய குரல். ஆனா அந்த குரல் எப்படி இருக்குன்னா சாஃப்டாவே இல்லாம அப்படியே அழுத்தமா இருக்கும் தெரியுமா, அழுத்தமா ஆணித்தரமா பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த குரல். வேற யாருமே இல்லைங்க மாஸ்டர், அது ஸ்பிரிட் மாஸ்டர் மேல இருந்து அந்த உலகத்துக்கு ஒரு உலகத்துக்கு போயிருக்கிறா பாருங்க. அந்த உலகத்துல இருக்கிற ஸ்பிரிட் மாஸ்டர் பேசுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க அவர் வந்து. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த லைன் வந்து. அதாவது அவர் டாஸ்க் இஸ் டு லேர்ன். அதாவது எங்களோட டாஸ்கே லேர்ன் தான். எதுக்கு அப்படின்னா நாங்க வந்து காட் மாதிரி மாறுறதுக்காகத்தான் நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். வி நோ சோ லிட்டில், யூ ஆர் ஹியர் டு பி மை டீச்சர். ஸோ ஐ ஹாவ் சோ மச் டு லேர்ன் பை நாலேஜ் வி அப்ரோச். அதாவது மெயினா என்ன அப்படின்னா நான் வந்து இங்க எதுக்காக நாங்க இருக்கிறோம்னா மத்தவங்களுக்காக உதவுறதுக்காக தான் இருக்கோம். நாங்க கத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ மேல என்ன நடக்கு பாருங்க. என்ன நம்ம ஏற்கனவே நான் வந்து இந்த ஆன்மாவின் பயணம் படிக்கும்போது புக்கு படிக்கும்போது அதில் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு அவரு. சோ அப்போ வந்து இந்த இதுலயும் அவர் சொல்றாரு. அப்ப மேல வந்து அந்த நிறைய ஸ்பிரிட் மாஸ்டர்ஸ் இருக்கு, நம்ம இருக்காங்க நம்மளை கைட் பண்றதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து இவருக்கு வந்து பார்க்கணும்னா இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப யோசிக்கிறாரு, என்னடா இது. அதையும் தாண்டி இவ்வளவு நேரம் அந்த கேத்ரின் எப்படி இருந்தா, அவளோட லைஃப் ஸ்டைல் சொன்னா, அவளுடைய லைஃபை ரீகால் பண்ணா, இறந்ததுக்கு அப்புறம் அவளால எது மட்டும் தான் ரீகால் பண்ண முடிஞ்சது, ஜஸ்ட் நான் மிதக்கிறேன் அது மட்டும்தான் அவளால சொல்ல முடிஞ்சது. ஆனா பாருங்க இப்போ வந்து திருப்பி திருப்பி வந்து அவள் வந்து அந்த லைஃப் இதை வந்து ரீகால் பண்ண 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 அவ என்ன ஆயிருதுன்னா அவளுக்கு பவர் அதிகமாயிடுச்சு மாஸ்டர். இஎஸ்பி பவர் கிடைச்சு போச்சு. ரைட்டா? பவர் அதிகமானதுனால அவ ஸ்பிரிட் மாஸ்டர் கூட ஈஸியா என்ன செய்யறாங்க, இவ மூலமா கனெக்ட் ஆகி நம்மளுக்கு மெசேஜ் தராங்க. அந்த மெசேஜை நான் இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். அவர் சொல்றாரு கடவுளுக்கு எப்படி நம்ம ரீச் ஆக முடியும் அப்படின்னா நம்மளுடைய அறிவு மூலம் தான் ரீச் ஆக முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறீங்களோ, எந்த அளவுக்கு விசாலாகம் ஆகுறீங்களோ, எந்த அளவுக்கு நல்லா அழகா யோசிக்கிறீங்களோ, அறிவே அப்ளை பண்ணணும். அந்த உணர்வு எல்லாத்தையுமே நீங்க வந்து எப்போ விரிவுபடுத்துறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கடவுளை ரீச் ஆக முடியுங்கிறத ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. நான் நெக்ஸ்ட் டே இன்னும் உங்களுக்கு கரெக்டா நான் சொல்றேன். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ Yes. தேங்க்யூ வெரி மச் நன்றி. மாஸ்டர்.